Hello everyone, welcome back to our channel. So நிறைய பேர் கேட்டிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் லெசன்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் சொல்லிட்டீங்க. இப்போ என்ன வேணும் எங்களுக்கு? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் கெமிஸ்ட்ரிக்காக வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் கெமிஸ்ட்ரி சாப்டர் வைஸ் அனாலிசிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் எனக்கு டாபிக்ஸ் வேணும் சார், எந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க அப்போ அது வேணும்னு சொன்னீங்கன்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு கொண்டு வந்துடுவேன். ஆனால் பயாலஜிக்கு என்னால் டாபிக் அனலைஸ் பண்ணுறது கஷ்டம், அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு நான் டாபிக் அனலைஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன் சார் கஷ்டம் அப்படின்னா எனக்கு பயாலஜி நான் படித்தது கிடையாது, அதனால தெரியாது. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை இந்த கொஸ்டினை பார்த்த உடனே அது எந்த டாபிக்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா நான் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் டீச் பண்ணுறேன், ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கில் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ கேட்டிருக்க கொஸ்டின் எல்லாமே எந்த டாப்பிக்கு அப்படிங்கிறது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஃபார் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. பயாலஜியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நான் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? லெசன் வைஸ் என்னால் அனலைஸ் பண்ண முடியும், ஆனால் டாபிக் அனலைஸ் பண்ணுறது கஷ்டம். சரிங்களா? ஆனால் ஃபிசிக்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். லாஸ்ட் இயர் நம்ம 40 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் போட்டிருந்தோம். நான் அதே வீடியோ உங்கள்கிட்ட திரும்பி கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாப்பிக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வருஷம் டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு தடவை நான் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 2019 ஓகேவா இத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த 2019 இவ்வளோ கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ அந்த கொஸ்டின் 5 கொஸ்டின் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோமே, இந்த லெசன்ல 5 கொஸ்டின் வந்திருக்கு. அந்த 5 கொஸ்டின் எந்தெந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது டீட்டெயில் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா இதுலயே பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்டணும். ஓகே, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன். ஓகே, அகெயின் கெமிஸ்ட்ரி நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஆர்கானிக் இருக்குல்ல, மேபி லைட்டாக மிஸ்டேக் இருக்கலாம். இந்த லெசனில் போட வேண்டியது அடுத்த லெசனில் போட்டிருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி லைட்டாக மிஸ்டேக் இருக்கலாம், மற்றபடி ரொம்ப அந்த அளவுக்கு மிஸ்டேக் இருக்காது. ஓகே, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் வருஷம் கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்போ 11th-க்கும் 12th-க்கும் அந்த டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபிசிக்ஸில் தெளிவாக பார்த்தோம். ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் 60% கொஸ்டின் வந்து 12th-லேருந்து 20% கொஸ்டின் தான் 11th-லேருந்து வந்துருந்துச்சு. கரெக்டாக? ஆனால் கெமிஸ்ட்ரிக்கு அப்படி வரவில்லை. கெமிஸ்ட்ரிக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஓகேவா? இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 24-25 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 50 கொஸ்டின்ல ஆல்மோஸ்ட் 24-25 கொஸ்டின்ஸ் ஈக்குவலாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க வேண்டிய கொஸ்டின் ஏதாச்சும் ஒன்று இதில் மாற்றி போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 48 கொஸ்டின் வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோமே. ஸோ நல்லா பாரு, ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த கொஸ்டின் வந்து ஈக்குவலாக தான் ஸ்பிளிட் அப் ஆகிருக்குது. இன்னொரு விஷயம் என்ன, 2019 மட்டும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் எதுல இருந்திருக்கு சார்? என்ன சார் இங்கே வந்து 50-50 சொல்றீங்க, அதே 24 நல்லா பாரு 19-20 எல்லாம் பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே 21 கொஸ்டினும் பின்னாடி பார்த்தோன்னா வெறும் 21 கொஸ்டின் தான் வந்திருக்கு. 24-21 கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஓகேவா? சரி, அப்போ இதுல என்ன தெரியுது, நான் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் 11th 12th ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸ் பொறுத்தவரைக்கும் 12th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏன்னா 12th-லேருந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கு. ஓகே, இப்போ அகைன் பார்த்தோன்னா உனக்கு 5 இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் 6லேருந்து 7 கொஸ்டினுக்கு மேலே வர லெசன் எல்லாமே இம்பார்ட்டன்டான லெசன்ஸ். ஆனால் இந்த இடத்துல நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்க வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட்டட் லெசன். ஸோ நான் இது மட்டும் தான் மார்க் பண்ணி, ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன சொன்னாங்க சார், என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரியும் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃபும் டெலீட் ஆயிருக்குது. ஓகேவா? ஆனால் நாங்கள் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெசன் 1 2 3 4 இங்கே, 1 2 3 4 5 லெசன் இங்கே. ஓகேவா? ஸோ மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ லெசன் கம்மி ஆயிடுச்சு. அப்போ நம்ம இந்த லெசன் எல்லாம் ஒமிட் பண்ணதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும். ஓகே, நான் இன்னும் அனலைஸ் பண்ணல. ஸோ ஈவன் நான் ஃபிசிக்ஸ் வீடியோ அனலைஸ் பண்ணுறப்ப உங்கள் முன்னாடி தான் பண்ணியிருப்பேன். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, என்னையா வெறும் இந்த 16 லெசன் படித்தாலே 18 லெசன் படித்தாலே 40 கொஸ்டின் கிட்ட வந்துச்சு. கரெக்டாக இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் உங்கள் முன்னாடி அனலைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் மட்டும் வேணால் நான் சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி போட்டுறேன். ஸோ இப்போ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 2 4 6 8 சொல்ல போனால் இது இம்பார்ட்டன்ட் லெசன். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனில் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் 4 கொஸ்டின் தான் வந்திருக்கு. எஸ் பிளாக் பாரியா 1 3 7 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க எஸ் பிளாக்ல. ஆனால் அந்த லெசன் டெலீட் ஆயிருக்குது. என்வாயரன்மெண்டல் கெமிஸ்ட்ரியில் ஒரு 4-5 லெசன் கொஸ்டின் தான். சாலிட்ல பாருங்க, சாலிட் ஸ்டேட் 2 4 6 8 9 கொஸ்டின் டெலீட் பண்ணிட்டாங்க. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் 2 4 5 6 7 ஆல்மோஸ்ட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினச்சிக்கிட்டு இருக்கோமோ லெசன்லாம் டெலீட் ஆகிருக்கு. அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மற்ற இதில் வெயிட்டேஜ் கூடும். அப்போ நம்ம இதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு மிச்ச கொஷின்ஸை பார்க்கலாம். ஓகே, பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் 5 கொஷின் வந்துருக்குது. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் 2, 4, 6, 8 இம்பார்ட்டன்ட் லெசன் தான். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் 5 அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் ஈஸியாக 1 மார்க் கிடைச்சாலும் அது நம்மளுக்கு நல்லது தான். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 10, 14 கொஸ்டின் வருதா ஒரு லெசன்லேருந்து. தெர்மோடைனமிக்ஸ் 2, 4, 6, 8, 9. ஈக்குலிபிரியம் 2, 4, 6, 8, 11. கரெக்டா? 4, 8, 11. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் 1, 2, 3, 4, 5, 6. பி பிளாக்ல வந்துருவோம். ஸோ பி பிளாக்ல அகைன் பார்த்தீங்கன்னா 11th பி பிளாக்ல 12th பி பிளாக்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல மாற்றி போட்டிருக்கலாம். பட் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரம் பி பிளாக் வந்து கான்ஸ்டன்ட் 7, 8, 9, 10. என்னையா கணக்கு போடுற 10 தான். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐயூபேக், ஐசோமெரிசம், அதெல்லாம் வரும். ஓகேவா? ஜிஓசி ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அது எல்லாமே வரும். ஸோ 2, 10, 12 அகைன் இம்பார்ட்டன்ட் லெசன் ஆயிடுச்சு. ஹைட்ரோகார்பன் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா 2019 4 கொஸ்டின் வந்திருக்கு. 4, 6, 8. ஸோ ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ல வரல, ஆனால் 2019 என்டிஏ தான் கொஸ்டின் எடுத்துருங்க, அப்போதைக்கு வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்யூஷன் 7. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 3, 4, 8. கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் 10. பி பிளாக். ஸோ பி பிளாக் பார்த்தனா கம்பைண்டா அந்த பி பிளாக் இந்த பி பிளாக் சேர்த்துக்கோ 2, 8. ஓகே, ஈவன் இதுல இல்லாமல் பார்த்தனா இங்கே நிறைய வெயிட்டேஜாக தான் இருந்திருக்கு. டிஎன்எஃப் பிளாக் 6, 8, 9. என்ன எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெசன் தானே. கோஆர்டினேஷன் 2, 4, 6, 8. ஹேலோ ஆல்கின்ஸ் 3, 4, 5. இந்த லெசன் வேணா விட்டுறலாம், நான் பார்த்துக்கோ. 2021 3 கொஸ்டின் கேட்டாங்க. ராசிக்கு இந்த வருஷம் 3 கொஸ்டின் கேட்டாங்க, நம்ம ஜவுளி காலி. ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் 3, 3, 6, 6, 12. ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் 4, 8, 10, 11. அமீன்ஸ் 2, 4, 6. பயோமாலிக்யூல்ஸ் 1, 2, 3, 4 கொஸ்டின் தான். ஆனால் நல்லா பார்த்துக்கோ. சப்போஸ் நீ இங்கே படிக்கிறேன்னு உனக்கு வந்து மேபி பயாலஜியோட பயோமாலிக்யூல்ஸ்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ திடீர்னு நான் பார்த்தப்ப பிஎஸ்டி சார் இருக்கிற தெரியுமா, பயாலஜி சிம்பிள் தமிழ் சார், அவர் வந்து கெமிஸ்ட்ரியோட பயோமாலிக்யூல்ஸ் நடத்திக்கிட்டாரு. அப்போ தான் எனக்கு என்ன தெரிஞ்சு இதுலேயும் பயோமாலிக்யூல்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் முன்னாடி ஒரு டெஸ்ட் சீரீஸ்லையும் சொல்லியிருப்பேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மேபி இதில் படித்தா அதுலேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஈவன் இப்போ நம்ம வந்து 8 விட அதிகமான லெசன்ஸை மட்டுமே எடுப்போமே. அண்ட் எஸ், இந்த லெசன்ஸில் ஆல்ரெடி 8 கொஸ்டின்ஸில் வந்திருக்குன்னா இந்த டைம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிறைய லெசன் டெலீட் ஆயிடுச்சு. மொத்தம் 50 கேள்வி கேட்கணும், நிறைய லெசன் டெலீட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த லெசன்லேருந்து கேள்விகளுக்கான கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும். அப்போ 8 இந்த லெசன், இந்த லெசன் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் விட்டுறலாம். இங்கே பார்த்துக்கோ. சரியா? இதுவும் சேர்த்துக்கிறீங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஓகேவா? சொல்யூஷன்ஸ். ஸோ இது இந்த இடத்துல ஓகே. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெர்சன்டேஜ் நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். ஏன்னா டெலீட்டான சாப்டர் எல்லாத்தையும் விட்டுறணும். கரெக்டா? சரி. ஸோ நான் அந்த பெர்சன்டேஜ் கேல்குலேஷன் பண்ணிடுறேன். கொஞ்சோண்டு பாஸ் பண்ணிக்கோ. நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுறேன், வேண்டாம். ஓகே. ஸோ போட்ட கேல்குலேஷன் என்னங்கிறத சொல்லிடுறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த 5 வருஷத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ அப்படின்னா 238. ஆக்சுவலாக 240 வந்திருக்கணும். 238 நான் எங்கேயோ கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 2 கொஸ்டின் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? 5 வருஷம் கொஸ்டின் இப்போ அனலைஸ் பண்ணுறப்போ 2 கொஸ்டின் வந்து எங்கேயோ போட்டு நினைச்சு விட்டுருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். 238. ஓகேவா? 2 கொஸ்டின் தான் விட்டுருக்கோம். ஓகே. இப்போ நல்லா பாரு. இப்போ நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தியா, இந்த பச்சை கலரில் மார்க் பண்ண லெசன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் 145 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எதுலேருந்து? இந்த பச்சை கலரில் மார்க் பண்ணதுலேருந்து. டெலீட் போக, சரிங்களா? இந்த டெலீட் போக மிச்சம் எல்லா கொஸ்டின்ஸும் சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா நம்பர் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 176 கொஸ்டின். அதாவது இந்த வருஷம் சிலபஸில் இருக்கிற கெமிஸ்ட்ரியிலேருந்து 5 வருஷத்தில் டோட்டல் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 176 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் டெலீட்டட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் பாரு, டெலீட்டட்லும் நல்ல வெயிட்டேஜ் இருந்த சாப்டர்ஸ்லாம் டெலீட் ஆகிருக்குது. நோ ப்ராப்ளம். என்ன சொல்ல வரேங்கிறது பாரு.
நம்மளை பொறுத்த வரைக்கும் 145 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எதுல இருந்து? இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருந்து. டோட்டலா இந்த வருஷம் சிலபஸ்ல இருக்க கொஸ்டின் எவ்வளவு வந்திருக்குது? 176 கொஸ்டின் வந்திருக்குது இந்த வருஷம் சிலபஸை பொறுத்த இருக்க வரைக்கும். ஓகேவா? அப்போ சப்போஸ் டெலிட்டடே இல்லாம இருந்திருந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட்டா ப்ரொபோர்ஷன் எடுத்துக்க போறோம். சப்போஸ் டெலிட்டட் சிலபஸே இல்லைன்னா 238ல 145 இந்த கொஸ்டினுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் எவ்வளவுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன். 145 238 டிவைட் பை 176. ஸோ ஒன்றும் இல்லை, சப்போஸ் 176 கொஸ்டினுக்கு பதிலாக டோட்டலாகவே 238 டெலிட் இல்லாத சிலபஸ்லேருந்து இருந்தா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிலேஷன்ஷிப், வேற ஒன்றுமே நான் பண்ணல. இன்டூ 238 டிவைடட் பை 176. அதாவது சப்போஸ் டெலிட்டட் சிலபஸே இல்லைன்னா, அதாவது இந்த வருஷம் நடக்குது பார்த்தீங்களா, இதே வந்து 5 வருஷமா டெலிட்டட் சிலபஸே இல்லைன்னு சொல்லியிருந்தால் அவுட் ஆஃப் 238 196 கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கும்? நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருந்து மட்டும் வந்திருக்கு 5 வருஷத்துல. அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளவு கொஸ்டின் ரஃபா வந்திருக்குன்னா 39. அகைன் அப்ராக்சிமேட்லி 40 கொஸ்டின்ஸ் டெலீட் இல்லாத சிலபஸ்ல இருந்து. நல்லா பாரு, டெலீட் இல்லாத சிலபஸ் வந்து 5 வருஷமும் யூஸ் பண்ணியிருந்தால் எவ்வளவு கொஸ்டின் வருது? 39 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. புரியுதுங்களா? சரி, இனிமேல் டெலிட்டட்ல இருந்து வரப்போறது இல்லை. அப்ப 5 வருஷத்துக்கு நம்ம இதே எடுத்திருந்தோம்னா 39 கொஸ்டின் ரஃப்லி அவுட் ஆஃப் 50. ஓகேவா? ஆக்சுவலா 50 கூட கிடையாது, 3 வருஷம் தான் 50, 2 வருஷம் 45 கொஸ்டின்ஸ். சரி, நம்ம 15 வச்சுக்கிறோம். அப்ப அவுட் ஆஃப் 50 39 கொஸ்டின்ஸ் எங்கல இருந்தா நம்மளுக்கு வரப்போகுது? இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருந்து. ஓகேவா? அப்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஆல்மோஸ்ட் பிசிக்ஸ்லயே பார்த்தா 40 கொஸ்டின் வந்துச்சு 18 லெசன்ல இருந்து. இங்க எத்தனை லெசன் இருக்குது நம்மளுக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஆல்மோஸ்ட் 15 லெசன்ஸ்ல இருந்து. ஓகேவா? 15 லெசன்ல இருந்து உங்களுக்கு 39 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? தம்ப்நெயில்ல வேணா 40ன்னு போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் எனக்காக. அப்ப நல்லா பாரு, இதான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அனலைசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 39 கொஸ்டினையும் வருமா? சொல்ல முடியாது சார். நீங்க சொன்னதுல இருந்து கண்டிப்பா இப்ப போன வருஷம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கிடையாது. ஓகேவா? ஒரு வருஷம் 3 வருது, இன்னொரு வருஷம் 1 வருது, இன்னொரு வருஷம் வராமலே இருக்குது. புரியுதா? இது மட்டும் தான் யூனிஃபார்ம். 2 வருஷம் கொஸ்டின் வருது. அப்ப இந்த வருஷம் 2 கொஸ்டின் கெமிக்கல் கைனடிக்ஸ் இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இங்க பாரு. அப்போ ஆவரேஜா தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்டிஏ வந்து சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணா ஓகேவா? என்ன என்டிஏ நம்பவும் முடியாது. ஓகேவா? என்ன குரு வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தாரு. சரி, என்டிஏ எல்லா டைம் நம்ப முடியாது. ஸோ என்டிஏ சப்போஸ் அதே ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த லோ கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்காக எக்ஸாக்டா அப்படியே நடக்குமானா கிடையாது. ஓகே, இந்த நம்பர் மேலே கீழே போகலாம். பட் நீங்க யோசிச்சு பாருங்க, சப்போஸ் நீங்க இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் முடிச்சிரு, சரியா? மற்றது படிக்காம போகாதுன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் இந்த லெசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்க டாபிக்ஸை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஹை வெயிட்டேஜ் லெசன்ஸ் எல்லாமே இதுதான். இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கண்டினியூட்டி இருக்காது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கண்டினியூட்டி எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசன், சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில இருந்து சொல்யூஷன் கண்டினியூட்டி இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எங்கேயும் கண்டினியூட்டி இருக்காது, கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருக்காது. ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல இருந்து கொஞ்சோண்டு தான் தெர்மோடைனமிக்ஸ் வரும். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் தெரியாமலே தெர்மோடைனமிக்ஸ் படிக்கலாம். ஓகேவா? அடுத்து ஒரே ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஈக்குலிபிரியம் படிக்கலாம். ஈக்குலிபிரியமும் தெர்மோடைனமிக்ஸ் படிக்காமலே நீ ரெடாக்ஸ் ரியாக்ஷனும் படிக்க முடியும். ஓகே, நான் பிசிக்கல் மட்டும் சொல்றேன், எனக்கு அதுதான் கொஞ்சமாவது தெரியும். சரிங்களா? ஸோ அந்த அளவு கண்டினியூட்டி இருக்காது. எஸ், மற்றதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பாண்டிங் பார்த்ததுக்கு அப்புறமேல் தான் கொஞ்சம் வரிசையா வந்தாதான் உங்களுக்கு ஹைட்ரோஜன் எஸ் பிளாக், பி பிளாக் அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் அவன் என்ன பண்ண, எஸ் பிளாக் ஹைட்ரோஜன்ல டெலீட் பண்ணிட்டான். ஸோ இதெல்லாம் நீ விட்டு கண்டுக்க வேண்டாம். நீ என்ன பண்ணு, சொன்ன இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதான சொல்ல நினைச்சது. ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக பார்க்கணும், அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து சப்போஸ் இப்போ வந்து ஃபிசிக்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வேணா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி சார் சேனல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அஸ் அ யூடியூபரை என்னால் போய் அங்கே கமெண்ட் பண்ணோன்னா நம்ம சேனல் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால என்னால் எல்லா கமெண்ட்ல போய் பண்ண முடியாது. அது ஸ்பேம் மாதிரி எடுத்துக்குவாங்க யூடியூப். ஓகேவா? பட் உங்களால் முடிஞ்ச உதவி என்னன்னா, யாராச்சும் கெமிஸ்ட்ரிக்கோ ஃபிசிக்ஸோ ஒரு சேனல் கேட்குறாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து நம்ம சேனலில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?
ஏன்னா அங்கே வந்து பயாலஜி மட்டும் தான் டீச் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதை வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ் நம்மளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.